ஸோ ஹாய் நண்பா, இந்தியாவில் அடுத்த மொபைல் ஷவுமி வந்து 17T லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் கேமரா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் கேமராவோட ப்ரெசென்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஷவுமியை பற்றி ஏன் இவ்வளோ பில்டப்பாக இருக்குன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேமராவோட குவாலிட்டி, அதோட லைக்காவோட கொலாபரேட் அவுட்புட் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ 17Tயோட இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59,999 ரூபா. ஸோ எல்லாருமே ரவுண்டாக 60,000 அனுப்புவீங்க. ஒருத்தர் 700 கடை வச்சுருந்து எல்லாருமே, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 700 கடை ஒருத்தர் வச்சுருக்காப்புல. அந்த 700 கடையிலையும் ஷவுமி 17T 700 கடையிலையும் ஒரு ஃபோன் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே 60,000 அனுப்புகிறாங்க, ₹1 சேர்த்து அனுப்புகிறாங்க. அப்படி எல்லாருமே ₹1 சேர்த்து அனுப்பிச்சு 700 கடையிலையும் ஒரு ஃபோன் போயிருந்தா எவ்வளோ லாபம்? ஒரு நாளைக்கு ₹700 லாபம். ஃபோனோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னவோ அதை மட்டும் அனுப்புங்க. இந்த ₹1 தான தர்மம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. 700 கடையில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் ₹1 சேர்த்து அனுப்பிச்சா அதுலேயே கிட்டத்தட்ட 1 லட்சம் லாபம் வந்துடும். ஸோ ஸ்பெக்கு வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் ஃபோன் வந்து நான் 60,000 எடுக்கிறேன் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக சூட்டபுள் ஆகும். டைமென்சிட்டி 8500 அல்ட்ரா. கேமராவை பொறுத்த வரைக்கும் எந்த ட்ராபேக்கும் கிடையாது. இன்டோராக இருக்கட்டும், அவுட்டோராக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். லைக்காவோட கொலாபரேட் தான். ஸோ காம்பேக்டான ஃபோன் தான் 6.59. ஏன்னா இது கீழே இப்போல்லாம் எந்த ஃபோனும் லான்ச் ஆகிறதில்ல. செல்ஃபி 32, பேக்கில் 50, 6500 mAh பேட்டரி, 67 வாட்ஸ் சார்ஜர், அடாப்டர். அது மட்டும்தான் எனக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அடாப்டர் சார்ஜ் வாட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம். ஸோ ஷவுமியோட HyperOS தான், அவங்களோட சீரியஸுக்குன்னு ஒரு HyperOS கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாருமே இப்போ சீரியஸ் இந்தியாவில் வந்து ஒவ்வொன்றா புதுசாக லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ 12256 பார்த்திங்கன்னா 59,999 ரூபா. அதே 5112 போயிட்டிங்கன்னா ₹65, 64,999 ரூபா. ஸோ இந்த மாடலில் மொத்தம் 3, பிளாக், ப்ளூ, வயலட். ஸோ ஜூன் 10 அன்றைக்கி அமேசானில் சேல் ஆகுது. அதோட ஷவுமியோட வெப்சைட்லேயும் சேல் ஆகும், ஷவுமி ரீட்டைல் ஸ்டோர்லேயும் போய் சேல் ஆகும். ஸோ கேஷ்பேக் பொறுத்த வரைக்கும் 5,000 கொடுத்துருக்கேன். அப் டு நோ காஸ்ட் இஎம்ஐ தான். ஆனால் இஎம்ஐ போடும்போது நிறைய பேர் ஏமாந்து போகிறீங்க. இஎம்ஐயில் உங்களுக்கு தெரியாமல் சேர்த்து வாங்கிக்கிறானுங்க, இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்றானுங்க. ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் 10,000 ரூபா உங்கள்கிட்டருந்தே பிடுங்கிட்டு, இன்சூரன்ஸ் தேவையே இருக்காது, உடஞ்சிருக்காது. இன்சூரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உடையும். அப்போ அந்த 10,000 ரூபா உங்களுக்கு ரிட்டர்னும் வராது, கடைக்கு தான் லாபம். தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. ஏமாறுறப்ப தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்படி ஏமாந்துட்டோமோங்கிற அந்த வலி ரொம்பவே பயங்கரமானது. ஏன்னா இன்சூரன்ஸ் போட்டால் தான் அந்த கடைக்கு பயங்கர லாபம். 10,000 உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட ஏமாத்தினேன்னா, அப்போது இருங்க, அதையும் புரிகிற மாதிரியே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஷவுமி 17T ₹1 சேர்த்து அனுப்புகிறீங்க, ₹700. அதே இன்சூரன்ஸ் 10,000. அதே 700 கடைக்கு ஒரு நாளைக்கு 700 கடையில் ஒவ்வொருத்தங்க போட்டாலே 10,000 × 700 கடை எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 7 கோடி. இந்த 7, அதாவது அந்த 10,000 இன்சூரன்ஸ் 1 இயருக்கு. ஆனால் அந்த 1 இயரில் உடஞ்சிருக்காது. உடஞ்ச அடுத்த நாள் தான். ஏன்னா கேட்டால் இன்சூரன்ஸ் முடிஞ்சு. அப்போ அந்த 10,000 யாருக்கு லாபம்? கடைக்காரனுக்கு தான் லாபம். ஸோ இன்சூரன்ஸ் தேவைன்னா மட்டும் போடுங்க, உங்களை கேட்காம போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இஎம்ஐக்கு போகிறீங்களா, எழுதி வாங்குங்க. இவ்வளோ வருதா, எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருது நோட் பண்ணிவிட்டு போடுங்க. உங்களை யோசிக்க விடாமல் அடுத்த செகண்ட் அவன் மூவ் பண்ணுறான்னா உங்களுக்கு தான் ஏமாற்றம். தயவு செஞ்சு கேட்குறேன், ஏமாறாதீங்க நண்பா, ஏமாறாதீங்க. டெம்பர் கிளாஸ் அதிகபட்சம் ஃப்ளாட் டிஸ்பிளேக்கு ₹100 தான், கர்வ் டிஸ்பிளேக்கு ₹180 தான். இதை நான் உங்களுக்கு எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கேட்காததும் உங்கள் இஷ்டம் தான். ஸோ ஃபோனோட அதிகபட்ச ஸ்மார்ட் அம்சமே பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் தான். ஸோ வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷன் இருக்குது. AMOLED டிஸ்பிளே தான். ப்ரொடெக்ஷனுக்கு கார்லிங் கொரில்லா கிளாஸ் ஐ, கண்ணுக்கு பாதிப்பு வராமல் டிவி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறான். ஸோ GPU எல்லாமே ஜாஸ்தி தான். ஃபோனை பொறுத்த வரைக்கும் எந்த ட்ராபேக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரில. ஸோ இதோட காம்படிட்டர் பார்த்திங்கன்னா விவோவில் X200T. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா 67 வாட்ஸ். ஒரு 60,000 ஃபோனுக்கு 80,000, 80 வாட்ஸ் 90 வாட்ஸ் கொடுத்துருக்கணும். கம்மியாக தான் கொடுத்துருக்குறான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர், IR பிளாஸ்டர், டால்பை அட்மாஸ் ஸ்பீக்கர் இருக்குது. AI ஃபேஸ் அன்லாக்கு, HyperOS 3 தான். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 தான். எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்கான் நண்பா. டெமோ பீஸ் இல்லை, நம்மளே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்க யூடியூப் சேனலில். டெமோ பீஸ் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் கொடுத்துடலாம். ஸோ ஃபோனோட அம்சம் இதுதான் நண்பா. ஃபோன் வந்து ப்ராசஸிங் எல்லாமே ஒர்த்து தான். பட் இதுக்கு காம்படிட்டராக இப்போ மோட்டரோலா
எட்ஜ் 17 ப்ரோ ப்ளஸ் லான்ச் பண்ணியிருக்கான். அவனோட இதையும் பார்த்துடணுமில்ல.